பிரைஸ் தி லார்ட். உங்கள் அனைவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே வாழ்த்தி வரவேற்கின்றேன். இன்று வெள்ளிக்கிழமை ஆராதனை. கர்த்தர் இந்த நாளிலும் கூட இந்த ஆராதனை ஆசீர்வாதமாக கொடுத்திருக்கிறார். அதற்காக நம் கர்த்தருக்கு நன்றி செலுத்துவோம். நம் ஆராதித்தோம், கர்த்தரை அப்படியாக நம் துதித்தோம். கர்த்தர் மெய்யாகவே நம்மளுடைய குடும்பங்களிலே ஒரு பெரிய சேமத்தை கர்த்தர் கொண்டு வந்து கொண்டிருக்கிறார் என்று நான் விசுவாசிக்கிறேன். I believe that God is bringing a change in our family, in our understanding. நம்மளுடைய சிந்தனைகளிலே ஆண்டவர் ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வந்து கொண்டிருக்கிறார் என்று நான் விசுவாசிக்கின்றேன். What God is doing இந்த வேலைகளிலே கர்த்தர் நம்மோடு கூட என்ன செய்து கொண்டிருக்கிறார் என்றால், ஒன்று, கர்த்தர் நம்மோடு கூட வார்த்தையாலே பேசி கொண்டிருக்கிறார். is talking to us. ஆண்டவர் நம்மை இந்த வார்த்தையின் மூலியமாக நம்மோடு பேசி கொண்டிருக்கிற மாத்திரமல்ல, இந்த வசனத்தை வாசித்த வசனங்களை கர்த்தர் நம்மளுக்குள்ளே ஒரு மாற்றத்தை கொண்டு வந்து கொண்டிருக்கிறார் என்று நாம் பார்க்கின்றோம். We are not only reading, now we are reading with understanding and also we are applying that into our life, and God is giving us a transformation, is bringing us a transformation. அவர் அதை ஒரு மாற்றத்துக்குள்ளே கொண்டு வந்து கனிகளை இப்பொழுது நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். ஹல்லேலூயா. Do you believe that you are seeing fruits in your life? உங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் சில கனிகளை கர்த்தர் அப்படியாக உருவாக்கி கொண்டு வருகிறதை நாம் பார்க்கலாம். கர்த்தர் அப்படியாக செய்து கொண்டிருக்கிறார். We can testify and say that God is bringing us a good fruit through my life. ஆண்டவர் ஒரு அருமையான கனியை அவருடைய வார்த்தை மூலியமாக, என் வாழ்க்கை மூலியமாக கர்த்தர் ஒரு காரியத்தை செய்து கொண்டு வருகிறார் என்று நாம் சொல்லலாம். சொல்வதற்கும் நமக்கு என்ன இருக்கிற, இந்த ஆண்டவர் நிச்சயமாக நம் கூட செய்து கொண்டிருக்கிறார் என்று ஒரு ஆதாரமும் இருக்கிறது என்று நான் விசுவாசிக்கின்றேன். ஸோ இந்த நாளிலும் கூட அவர் பேசுகிறார், தொடுகிறார், கனியை வர்ஷிக்க பண்ணுகிறார், அதை புசிக்க வைக்கின்றார், சந்தோஷமாக இருக்க கர்த்தர் செய்கின்றார். அதே சமயம் கூட ரெண்டாவது காரியம் அவர் என்ன செய்து கொண்டிருக்கிறார் என்றால், இந்த வசனங்களுடைய ஆழங்களை கர்த்தர் நமக்கு புரிந்து கொள்வதற்கு ஞானத்தை ஊற்றுகிறவராக இருக்கின்றார். ஸோ what the second thing that we have to see is, God is now bringing us into the deep, bringing us into a deep. அவர் ஷீஷர்ட்டை சொன்னார் அல்லவா, அது நான் எப்போது யோசிப்பேன். ஷீஷர்ட்டை சொல்லுவார், ஆழத்தில் கொண்டு போகுங்கள் அப்படின்னு சொல்லி. மொத பிடிக்கும் பொழுது அவங்களுக்கு ஒன்றும் புரியல, மீன் இல்லை, ஒன்றுமே தெரியலை. தே டோன்ட் அண்டர்ஸ்டாண்ட் வாட் இஸ் ஹேப்பனிங் பிகாஸ் தே ஆர் த ஃபிஷர்மென்ஸ். அவர்கள் மீனவர்கள், மீன் பிடிக்கிறாங்க, எங்கே மீன் இருக்குன்னு அவங்களுக்கு நன்றாக தெரியும், சரிங்களா? ஆனால் ஆண்டவர் சொன்ன வார்த்தையினால், இஃப் யூ சி, இதை நான் நன்றாக யோசித்து பார்த்தீர்கள் என்றால், ஜீசஸ் இஸ் நாட் அ ஃபிஷர்மேன், ஹி இஸ் அ கார்பெண்டர். Peter and all the brothers are fishermen, but who knows better about sea? யாருக்கு கடலை குறித்து நன்றாக தெரியும் என்றால், இந்த சீஷர்களுக்கு நன்றாக தெரியும். மீனவர்களுக்கு கடலை குறித்து தெரியும், மீன் எங்கே இருக்கும், எப்போ வரும் என்று தெரியும். ஆனால் அவர்களே சோர்ந்து போனாலும் ஆண்டவர் ஒரு கார்பெண்டர் சொல்லுகிறார், நீ அங்கே போடு என்று சொல்லும் பொழுது, இவர்கள் என்ன செய்தார்கள், அந்த ஆழத்துக்குள்ளே, they can't understand. I don't know whether they understand or not, but they obey. Sometimes the word of God அப்படிதான். சில வேளைகளில் நம்ம வாசிப்போம், சில வேளைகளில் புரியாது. ஆனால் கர்த்தர் நம்மளை ஆழத்துக்குள்ளே கொண்டு போகும்பொழுது சில சத்தியங்கள் நம்மளுடைய வாழ்க்கையில் அது ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வருகிறதை நாம் பார்க்கின்றோம். only one thing, அந்த சீஷர்கள் என்ன செய்ததுனால அவர்கள் அந்த பிளெஸ்ஸிங்கை பெற்றுக்கொண்டார்கள் என்றால் ஒன்று தான், கர்த்தர் என்ன சொன்னாரோ அதை அப்படியாக விசுவாசித்தார்கள், அதை அப்படியாக நம்பினார்கள், அதை அப்படியாக அவர்கள் என்ன செய்தார்கள், கீழ்ப்படிந்ததுனால அவர்கள் ஆசீர்வாதத்தின் அவங்க படகுல வந்தது. அதே சமயம் படகு மட்டும் இல்லை, மற்றவர்களும் அதே ஆசீர்வாதத்தை அவர்கள் பெற்றுக்கொண்டதை நாம் பார்க்கின்றோம். they also others been blessed by them. ஸோ அதே அடிப்படையில் தான் இன்று கூட கர்த்தர் நம்ம இந்த யாக்கோபு புஸ்தகத்தை தியானம் செய்து கொண்டு வந்து கொண்டிருக்கிறோம் அல்லவா. அதிலிருந்து கூட கர்த்தர் ஒரு பெரிய காரியங்களை நம்மோடு கூட செய்து கொண்டு, I believe that God is doing a mighty things through this book of James. கர்த்தர் நம்மோடு கூட அப்படியாக ஒரு வல்லமையாக நம்மோடு கூட இடைப்பட்டு கொண்டிருக்கிறார் என்று நான் விசுவாசிக்கின்றேன், சரிங்களா? இன்று நாம் யாக்கோபு 1வது அதிகாரம் 10வது வசனம் 11வது வசனத்தை நாம் தியானிக்க போகின்றோம். போன வாரம் நாம் என்ன செய்தோம் என்றால், இந்த ஏழை, அதாவது இந்த ஏழையான மக்கள், அப்படி ஒன்றுமில்லாதவர்கள்,
எப்படியாக கர்த்தர் சமூகத்திலே தங்களை பார்க்க வேண்டும், எப்படியாக உயர்த்த வேண்டும் என்று சொல்லி அதை ஆண்டவர் நமக்கு கற்றுக் கொடுத்தார். சரிங்களா? யூ வாண்ட் டு நோ மோர், யூ ஹாவ் டு கோ பேக் டு தட் யூடியூப் வீடியோ. அந்த வீடியோவுக்கு நீங்கள் சென்று அந்த பிரசங்கத்தை நீங்கள் கேட்கும்படியாக கேட்டுக்கொள்ள. இன்று நாம் பார்க்க இருக்கின்ற ஒன்றும் இல்லாதவர்கள் எப்படி கர்த்தர் உயர்த்தியிருந்தார், என்ன சொன்னார் என்று. இன்று உயர்த்தினவர்கள் எப்படி இருக்க வேண்டும், அதாவது கர்த்தர் உயர்த்தி வைத்திருக்கிறார், பட் புவர் அண்ட் ரிச், லோ பொசிஷன் அண்ட் ஹை பொசிஷன். இப்போ நம்ம பார்க்குறது உயரத்தில் இருக்கிறவர்கள், உயரத்துக்கு போயிருக்கிறவர்கள், ஐஸ்வர்யவான்கள் எப்படியாக அவர்கள் இருக்க வேண்டும் என்று இங்கே ஆண்டவர் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது தான் இன்று நாம் சற்று நேரம் அதை குறித்து நாம் தியானம் செய்ய போகின்றோம். அதுக்கு தலைப்பு என்னவென்றால் த மேன் வித் பிளென்டி. போன வாரம் த மேன் இன் பவர்ட்டி, இந்த வாரம் நாம் பார்க்க இருக்கின்ற த மேன் வித் பிளென்டி. நிறைய அநேக காரியங்கள் இருக்கிற மனுஷன் என்ன செய்ய வேண்டும், எப்படியாக இருக்க வேண்டும் என்று இங்கே கர்த்தர் சொல்லுகிறதை நாம் பார்க்கின்றோம். ஸோ ஜேம்ஸ் இஸ் கிவிங் a balanced truth. அவர் எதுவுமே எதுக்கும் ஒரு பக்கத்து பயஸாக இருந்து பேசுகிறவர் அல்ல. இவர் இதை நன்றாக நீங்கள் வாசித்தீர்கள் என்றால் அவர் சரிசமமாக என்ன காரியத்தை சொல்லுகிறார். ஆண்டவர் பாரபட்சம் பார்க்காதவர், அவர் ஏழைகளுக்கு செய்கிற காரியத்தையும் செய்வார். இதோ ரிச்சாக பணக்காரராக இருக்கின்ற ஐஸ்வர்யவான இருக்கிறவர்களுக்கும் கர்த்தர் நன்மை செய்கிறவராக இருக்கின்றார் என்று நாம் இதை இங்கே புரிந்து கொள்ள வேண்டும். ஜேம்ஸ் இஸ் பிரிங்கிங் ஹியர் இஸ் our God is God of, he never shows any partiality. அவரிடம் என்ன சொல்லுகிறது, ஏற்றத்தாழ்வுகள் இல்லை. சரிங்களா? அவர் எல்லாவற்றையும் ஒன்றாகத்தான் பார்க்கிறார் என்று இந்த அடிப்படையில் நாம் பார்க்கலாம். சரிங்களா? ஸோ இன்றைக்கு நாம் பார்க்க இருக்கின்ற காரியம் என்னவென்றால், அதுக்கு முன்பதாக உங்களிடத்தில் சொல்லுகிறேன், த பிக்கஸ்ட் டெம்டேஷன். ஒரு ரிச்சர்ட் ஃபாஸ்டர் அப்படின்னு சொல்லுகிற ஒரு புக்கு ரைட்டர் இருந்தார். இஸ் அ கிறிஸ்டியன் ரைட்டர். அவர் பேர் ரிச்சர்ட் ஃபாஸ்டர். அவர் ஒரு புஸ்தகத்தை எழுதினார். என்னன்னா மணி, பவர் அண்ட் செக்ஸ் அப்படின்னு சொல்லுன்றது. அப்படின்னா பெண், பொன், பதவி. பெண், பொண்ணுனா மணி அண்ட் இச்சை, அதுக்கப்புறம் மணி அண்ட் ஆல்சோ பொசிஷன், பவர், பொசிஷன் அப்படி என்ற ஒரு புஸ்தகத்தை அவர் எழுதியிருந்தார். அதில் அநேக காரியங்கள் அவர் சொல்லுகிறார். இந்த பிசாசு பயன்படுத்துகின்ற மிகப்பெரிய யுக்தி என்னவென்றால் இந்த 3 காரியங்களில் தான் இருக்கிறது. when you see when Satan wants to tempt anyone, he will tempt within this 3 areas of main areas of things. நீங்கள் இயேசுவுடைய அந்த டெம்டேஷனை நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த 3, அதாவது இதில் 3 காரியங்களும் சொல்ல வேண்டாம், இதில் இச்சைகள், இதில் 3 காரியங்களை அவன் அப்படியாக மாறி மாறி செய்கின்ற காரியத்தை நீங்கள் பார்க்கலாம். யூ கேன் see that in Matthew chapter 4 நீங்கள் வாசித்தே வந்து கொண்டிருந்தீர்கள் என்றால் அதை நீங்கள் பார்க்கலாம். பவர், பொசிஷன், மணி எல்லாவற்றையும் இது நீ இச்சிக்க வேண்டும் என்று சொல்லி அவன் டெம்ப்ட் பண்ணுகிறதை நாம் பார்க்கின்றோம். இட் இஸ் வெரி ட்ரூ ஃபார் அஸ் ஆல்சோ. நம்மளுடைய வாழ்க்கையிலும் கூட த பிக்கஸ்ட் டெம்டேஷன் இஸ் ஆல்வேஸ் இன்வால்வ் மணி. அதானே? நான் ஒரு காரியத்தை நம்ம சொல்ல அப்படி பாஸ்டர் எப்படி இதை புரிய வைக்க வேண்டும் என்றால், நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் பணம் இல்லாதவர்களுக்கு நிறைய டெம்டேஷன் என்ன, உனக்கு பணம் இல்லை திருட ஆரம்பிக்கலாம். யூ கேன் கோ அண்ட் ஸ்டீல், or you can go and do some other works that you don't enough. உங்களுக்கு அது இனாஃப் இல்லை, உங்களுக்கு அது போதாதனால வேறு ஏதாவது ஒரு ஆக்டிவிட்டிஸோ வேறு ஏதாவது காரியத்தை செய்கிறதா இருக்கிறது. அப்போ பணம் இருக்கிறவங்க, அதிகமாக இருக்கிறவர்களுக்கு ஞானம் இல்லாமல் இருக்கும். எப்படி செலவு பண்ணுறது, இது எதுக்காக ஆண்டவர் கொடுத்துருக்கிறார், வாட் இஸ் த பர்பஸ் தட் காட் ஹஸ் கிவன் யூ ரிச்சஸ், இதை கொடுத்துருக்கிறது என்ற அந்த பேலன்ஸ் தெரியாது. இட் இஸ் ஆல்வேஸ் அ டெம்டேஷன். அப்போ பணம் இல்லாதவர்களுக்கு ஒரு டெம்டேஷன் இருக்கிறது, பணம் அதிகமாக இருக்கிறவர்களுக்கும் ஒரு டெம்டேஷன் இருக்கிறது. ஏன் சொன்னோம், பணம் இல்லாதவர்களுக்கு எப்படியாவது பணத்தை சேர்க்க வேண்டும் என்று அப்படி ஒரு எண்ணங்கள் இருக்கும். எப்படியாவது சேர்த்துடணும், அது நல்ல முறையோ கெட்ட முறையோ அது எப்படியாவது இருக்க வேண்டும் என்று அப்படிப்பட்ட ஒரு இச்சை வரும். அதே சமயம் நிறைய இருக்கிறவர்களுக்கு என்ன வந்துடும் என்றால் பணம் தான் எல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு சில காரியங்களை மறந்து போகிற ஒரு சூழ்நிலையாக இருக்கிறது. கடவுள் என்னது what they will say, money become their god. பணமே அவர்களுக்கு ஒரு என்னவாயிருது,
கடவுளாக மாறுகிறதை நாம் பார்க்கிறோம். ஸோ திஸ் இஸ் த டெம்டேஷன். ஸோ நவ் காட் இஸ் சேயிங் ஜேம்ஸ் மூலியமாக நம்மகிட்ட அன்று சொல்லுகிற how to handle this. இதை எப்படியாக நாம் பார்க்க வேண்டும் என்று சொன்னோம் என்றால், நம்மளுடைய வாழ்க்கையினுடைய சூழ்நிலைகளுக்கேற்ப நாம் இந்த வேலையிலும் கூட என்ன சொல்லுகிறது, அப்படி நம்ம நிதானிக்க முடியாது. that says we must lift up and rejoice in whatever situation we are now. அதுதான் கர்த்தர் நமக்கு சொல்லி கொடுத்திருக்கிறார். என்னவென்றால், நம்ம எந்த சூழ்நிலைகள் இருந்தாலும் நாம் கர்த்தருக்கு நன்றியோடும் அவருக்கு எப்பொழுதும் கிருபையும் அவருக்கு எப்பொழுதும் கனத்தையும் கொடுத்து கர்த்தருக்கு மகிமையை கொண்டு வர வேண்டும் என்று தான் கர்த்தர் நம்மோடு கூட பேசி கொண்டிருக்கிறார். வாட் எவர் சிச்சுவேஷன், நீங்கள் எந்த சூழ்நிலைகள் இருந்தாலும், நீங்கள் இருக்கிற சூழ்நிலைகளில் கர்த்தர் இருக்கிறார். நீங்கள் இருக்கிற சூழ்நிலைகளில் கர்த்தர் நடத்தி கொண்டிருக்கிறதை நாம் விசுவாசிக்க வேண்டும். அதுதான் கர்த்தர் நம்மோடு கூட பேசி கொண்டிருக்கிறதை நாம் பார்க்கின்றோம். ஸோ வாட் டு டூ, இதை நாம் பார்க்க வேண்டும்னா என்ன செய்ய வேண்டும்? இப்போ ஏழைகள் என்ன செய்ய வேண்டும்? அவர்கள் இருக்கிற இடங்களிலே அவர்கள் கர்த்தரை மகிமை பாராட்ட வேண்டும் என்று போடப்பட்டிருக்கிறது. இப்பொழுது என்ன செய்ய வேண்டும்? இந்த பணக்காரர்கள் என்ன செய்ய வேண்டும்? நிறைய இருக்கிறவர்கள், அநேக இருக்கிறவர்கள் என்ன செய்ய வேண்டும் என்று இங்கே போடப்பட்டிருக்கிறது. ஸோ நீங்கள் அதை 10வது வசனம் 11வது வசனத்தை நீங்கள் வாசிக்க வேண்டும். நான் அதை உங்களுக்காக வாசிக்கின்றேன். பட் த ரிச் should take pride in their humiliation, since they will pass away like a wildflower, for the sun rises with scorching heat and wither the plant, its blossom falls and its beauty is destroyed. In the same way the rich will fade away even while they go about their business. Hallelujah, hallelujah. கர்த்தர் தாமே நம்மோடு கூட இந்த நாளிலும் கர்த்தர் நம்மோடு கூட பேசுவார். ஜெபிப்போம். ஆண்டவரே ஸ்தோத்திரம், இந்த வேளையிலும் கூட எங்களோடு கூட கர்த்தர் பேசும். வாசித்த இந்த வசனங்களை மூலியமாக கர்த்தர் எங்களோடு கூட இடைப்படும்படியாக நாங்கள் ஜெபிக்கின்றோம். கர்த்தாவே, இது எங்களுடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வருவதற்கு கர்த்தர் கிரியை செய்யும்படியாக இயேசுவின் மாறாத நாமத்தில் ஜெபிக்கின்றோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். அல்லேலூயா. சரிங்களா? இப்போ நம்ம இந்த வசனத்துக்கு போகிறதுக்கு முன்னாடி என்ன செய்ய வேண்டும் என்று பார்த்தீர்கள் என்றால், நீங்கள் 9வது வசனமும் 10வது வசனத்தையும் நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் அதில் ஒரு காமனான ஒரு வார்த்தை இருக்கிறது. when you see verse 9 and verse 10, 9வது வசனத்தையும் 10வது வசனத்தையும் நீங்கள் நன்றாக பார்த்தீர்கள் என்றால் அதில் ஒரு வார்த்தை ரொம்ப ஒற்றுமையாக இருக்கும். ரெண்டுலேயும் ஒரே வார்த்தை எப்பொழுதும் மாறி மாறி வந்து கொண்டிருக்கிறதை பார்க்கின்றோம். ஈவன் ஃபார் த ரிச் அண்ட் ஃபார் த புவர் ஒரு காரியங்கள் என்னவென்றால் டேக் ப்ரைட். அந்த வார்த்தை என்ன சொல்லுகிறது? ஒன்றாக இருக்கிறதை நாம் பார்க்கிறோம். டேக் ப்ரைட், யூ ஷுட் போஸ் அப்படின்னு போட்டிருக்கு. யூ ஷுட் போஸ். அப்போ ஏழையாக இருக்கிறவர்கள் நீங்கள் என்னென்ன செய்ய வேண்டும்? இருக்கிற இடத்துல நீங்கள் பெருமை பாராட்டி மகிமை கர்த்தருக்கு மகிமை செலுத்த வேண்டும். அதே சமயம் ரிச், யூ ஷுட் டேக் ப்ரைட். நீங்களும் என்ன எடுக்க வேண்டும் என்றால் நீங்களும் ஷுட் ப்ரைடாக எடுத்துக்கொள்ள வேண்டும். நீங்கள் இருக்கிற நிலைமையை நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? ஷுட் டேக் ப்ரைட். எந்த நிலைமை? தாழ்மையான நிலைமை என்று அவர் சொல்லுவார். ஏழைகளுக்கு அவர் சொல்லுவார், நீ உயரத்தில் இருக்கின்ற நிலைமையை குறித்து நீ மேன்மை பாராட்டு. இங்கே பணக்கார இடத்துல ஆண்டவர் என்ன சொல்லுவார் என்றால், நீ தாழ்மையாக இருக்கிற இடத்துல நீ என்ன பண்ணு? நீ மேன்மை பாராட்டு அப்படி என்று கர்த்தர் சொல்லுகிறதை நாம் பார்க்கின்றோம். So I just want to ask you a question. என்னன்னா, is boasting is wrong? பெருமை பாராட்டுறது தப்பா? வேதம் அதை குறித்து என்ன சொல்லுகிறது? என்ன சொல்றாங்களா? பெருமை பாராட்டுவது தப்பு. எஸ், pride is the fall. Pride is fall. தன்னை பெருமை பாராட்டி கொள்வது தப்பு என்று பார்க்கணும். வேதத்தை நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் இதை குறித்து அருமையான ஒரு காரியத்தை வேதம் அறிய சொல்லுகிறது. இதை we need to understand the truth that boasting வேதம் எதை குறித்து சொல்லுகிறது. ஸோ அதை தான் உங்களுக்கு விளக்கப்படுத்த விரும்புகிறேன். ஸோ தட் யூ won't get wrong ideas about that. அதை குறித்து ஒரு தப்பான கண்ணோட்டம் உங்களுக்கு இருக்காது என்று நான் விசுவாசிக்கின்றேன். நம்பர் 1, இதை புரிந்து கொள்ள வேண்டும் என்றால், போஸ்டிங் அபவுட் அவர் செல்ஃப் இட்ஸ் ராங். நம்மளை குறித்து பெருமை பாராட்டிக் கொள்வது
இட் இஸ் ஈவல் அண்ட் இட் இஸ் ராங். அதை நாம் புரிந்து கொள்ள, நம்மளை குறித்தே பெருசாக பேசுகிறது, நம்மளை குறித்தே போஸ் பண்ணி பேசுகிறது அது தப்பு. ஆனால் எது வேதம் சொல்லுகிறது செய்யலாம் என்று பார்த்தீங்கன்னா, போஸ் இன் த லார்ட், கர்த்தருக்குள்ளே மேன்மை பாராட்டுங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? அதுக்கு என்ன அர்த்தம் என்றால், நான் இந்த நிலைமையில் இருக்கிற காரணமே என்னவென்றால், நான் இப்படி நன்றாக இருக்கிற ஒரே காரணம் என்னென்றால் கர்த்தர் தான். அதோடைய உண்மையான அர்த்தம் என்னவென்றால், கிவிங் க்ளோரி டு சம்ஒன். நான் இப்படி இருக்கிற நிலைமைகள், நான் செய்திருந்த காரியங்கள், நான் அனுபவித்த வெற்றிகள், த சக்ஸஸ், நான் அனுபவித்த எல்லா வெற்றிகள், நான் இப்போ சம்பாதித்து கொண்டிருக்கிற காரியங்கள், நான் இப்போ இருக்கின்ற ஆசீர்வாதங்கள் எல்லாவற்றையும் நான் கர்த்தருக்குள்ளே மேன்மை பாராட்டுகிறேன். நான் கர்த்தருக்குள்ளே. அப்படி என்றால், யூ ஆர் க்ளோரிஃபையிங் சம்ஒன், யூ ஆர் கிவிங் க்ளோரி, யூ ஆர் கிவிங் கிரெடிட்ஸ். நீங்கள் ஒரு ஆளுக்கு ஒரு 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 அங்கீகாரத்தை கொடுக்கிறீர்கள், அதான் அர்த்தம். ஸோ இங்கே யார் மகிமை அடைய வேண்டும் என்றால், கர்த்தர் மகிமை அடைய வேண்டும். ஸோ யூ ஆர் கிவிங் க்ளோரி. ஸோ தட்ஸ் வை இஸ் போஸ் இன் த லார்ட். ஸோ அந்த அடிப்படையில் தான் இங்கே சொல்லுகிறார், ரிச் பீப்புள் டேக் போஸ்ட் இன் வாட் எவர் சிச்சுவேஷன் யூ ஆர் நவ். நீங்கள் இருக்கிற இந்த நிலைமையில் நீங்கள் அந்த மாதிரி பெருமை இல்லை, பணக்காரர்கள் அந்த பெருமை அப்படி சொல்லலை. என்ன பெருமைனா, கர்த்தருக்கு கொடுக்க வேண்டிய கனத்தை, கர்த்தருக்கு கொடுக்க வேண்டிய காரியங்களை கொடுங்கள். இந்த நிலைமையில் இருக்கிற ஒரே காரணம் யாருவென்றால் கர்த்தர் தான் காரணம். நீங்கள் இப்போ அனுபவித்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு காரியம் யார் காரணம்? கர்த்தர் காரணம். நீங்கள் ஆண்டவர் அநேக ஆசீர்வாதங்களை உங்களுக்கு கொடுத்திருக்கிற காரணம் என்ன? கர்த்தர் காரணம். இதை மகிமைப்படுத்துங்கள். இதுதான் உங்களுக்கு. அதனால நிறைய வந்துட்டா நீங்க என்ன செய்யணும்? பெருமையா எண்ணக்கூடாது. இந்த நிறைய வந்துட்டா என்ன செய்யணும் என்றால், தன்னை வெறுமைப்படுத்தி கர்த்தரை மகிமைப்படுத்துகிறது தான் இங்கே குறிப்பிடப்பட்டிருக்கிறது. இல்லையா? The word meaning take pride. It is not you are taking your own pride, your own success. You are taking pride in the Lord. You are proud to be a Christian. You are proud this situation because of the Almighty God. I am nothing, God is everything. அதுதான் அர்த்தம். I am nothing, God is everything. அதை சொல்லுகிற காரியம்தான் இங்கே ஜேம்ஸ் நமக்கு சொல்லுகிறதை நாம் பார்க்கின்றோம். ஸோ who have to take this pride? யார் இந்த கனத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று நீங்கள் கேட்டிங்கன்னா, the rich, அங்கே போட்டிருக்கு the rich. ஸோ யூ ஷுட் அண்டர்ஸ்டாண்ட் த வேர்ட் ரீச் ஆல்சோ. இங்கே ஐஸ்வர்யவான்கள், பணக்காரர்கள் அப்படின்னு போடப்பட்டிருக்கு பார்த்தீங்களா? இதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இல்லை என்றால் நாம் தப்பாக விளங்கி கொள்வோம். சரிங்களா? இந்த ரீச் என்று சொல்லும் பொழுது என்னவென்றால், தன்னிடம் இருக்கின்ற மெட்டீரியல்னா பொருளில் நிறைய பணம் இருக்கிறது, நிறைய ஆஸ்தி இருக்கிறது, நிறைய சொத்துக்கள் இருக்கிறது. அப்படிப்பட்ட மக்களோடு கர்த்தர் பேசி கொண்டிருக்கிறார். தே ஹேவ் பிளென்டி, தே ஹேவ் மெனி. அவர்கள் 7 தலைமுறைக்கு சாப்பிடலாம் அப்படிலாம் சொல்லுவாங்களே, நீங்கள் பார்த்துருக்கீங்கன்னா 7 தலைமுறைகள், 4 தலைமுறைகளுக்கு இருக்கின்ற சொத்து 4 தலைமுறைகளுக்கு சாப்பிட, அப்படிப்பட்ட ஒரு இது. தே ஹேவ் அ லாட், அவர்களுக்கு நிறைய இருக்கிறது. தே ஆர் ஆனர்ட் பை எவ்ரி ஒன். இந்த ரீச் என்ற அர்த்தமே தே ஆர் ஆனர்ட். அவர்கள் மதிக்கத்தக்கவர்கள், சமுதாயத்தில் ஒரு அந்தஸ்து உள்ளவர்கள் இருக்குல்ல, ஒரு அந்தஸ்து உள்ளவர்கள். தே ஆர் சம்ஒன் இன் த சொசைட்டி. அவர்கள் மதிப்புள்ளவர்கள் என்று பார்க்கலாம். தே ஆர் வெல்தி கிறிஸ்டியன், தே ஆர் ரிச் கிறிஸ்டியன். இங்கே ஜேம்ஸ் சொல்லுகிறது, அவர்கள் மிகவும் பணம் உள்ள கிறிஸ்தவர்கள் என்று இங்கே குறிப்பிடப்பட்டிருக்கிறது. இந்த அடிப்படையில் தான் ஒரு கேள்வியை கேட்க ஆசைப்படுகிறேன். என்ன கேள்வி என்றால், ஹிஸ் காட் ஹேட் த ரிச் பீப்புள்? என்னோட நிறைய பேர் சொல்லுகிறதை நான் பார்க்கின்றேன். நிறைய பேர் இதை பேலன்ஸ் இல்லாமல், ஒரு 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 நிதானம் இல்லாமல் இதை சொல்லுகிறதை நாம் கேட்கலாம். என்னவென்றால், ஆல் த ரிச்சஸ் காட் ஹேட்ஸ். உண்மையா? எல்லா ஐஸ்வர்யங்களும் கர்த்தர் வெறுக்கின்றாரா? எல்லாம் பணக்காரர்களையும் கர்த்தர் வெறுக்கின்றாரா? இஸ் தட் ட்ரூ? இஸ் தட் வாட் பைபிள் இஸ் சேயிங்? அப்படிதான் நம்ம எல்லாம் சொல்ல, எல்லாம் பணக்காரர்கள் கர்த்தர் கொண்டெம் பண்ணுகிறார், எல்லாம் பணக்காரர்களும் கர்த்தர் கீழே பழகிறார். நோ 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 நோ, இல்லை. நான் இங்கே பகிரங்கமாக சொல்லுவேன், இல்லை. அதுக்கு நான் உதாரணங்களும் சொல்ல ஆசைப்படுகின்றேன். நோ, there is no way in the Bible God condemns about richness. God, நன்றாக கேட்கணும், God didn't condemn the rich people. God is giving caution to the rich people. அதை தான் நம்ம புரிஞ்சுக்கணும்.
This is the things. God never condemn the riches. சரிங்களா? But he is giving some caution. அவர் சில வார்னிங்ஸ், அதாவது சில அபாய குறியை நமக்கு காட்டுகிறதை நாம் பார்க்கின்றோம். சரிங்களா? No, we should understand it correctly. நாம் இதை நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். ஏனென்றால் நான் சொல்லுகிறேன், ஒரு உதாரணம் சொல்லுகிறேன். நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் வேதத்தில் அநேக இயேசுவை நேசித்தவர்கள், பின்பற்றினவர்கள் அநேகர், நிறைய பேர் பணக்காரர்களாக இருந்திருக்கிறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், ஆப்ரஹாம் இஸ் a rich man. நீங்கள் அவரோடு இருக்கின்ற காரியங்களை கம்பேர் பண்ணி பார்த்தீர்கள் என்றால் he is the richest man. அது ஒன்று. ரெண்டாவது, ஜோப் இஸ் a richest man. யோபை நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் அவரை விட ஐஸ்வர்யன் வேறு யாரும் இல்லை. நீங்கள் தாவீதை பாருங்கள், கடவுளுக்கு இருதயத்துக்கேற்ற மனுஷன். அவரும் ஒரு பணக்காரன் தான், மாடு மேய்த்திருந்தார். ஆனால் ராஜாவாக இருக்கும்பொழுது அவருக்கு இருந்த ஐஸ்வர்யம் அவ்வளவு. சோலமன் பாருங்கள், அவருக்கு இருந்த ஐஸ்வர்யம் இன்னும் சொல்லிக்கொண்டே போகலாம். நீங்கள் நியூ டெஸ்டமென்ட்ல அநேகர்கள் சொல்லிக்கொண்டே போகலாம். Hallelujah. God never condemns the rich, but we need to understand what James is saying here, rich man. இங்கே மட்டும் இல்லை, அநேக வேலைகளை நீங்கள் பார்த்தீங்கன்னா ரிச் யூ மஸ்ட் ஹம்பிள், ரிச் யூ மஸ்ட் டூ திஸ், ரிச் யூ மஸ்ட் டூ தட், ரிச் நீங்கள் இப்படி இருக்கணும், ஐஸ்வர்யவான்களை இப்படி செய்யணும், ஐஸ்வர்யவான்களை அழிந்து போய்விடுங்கள் அப்படின்னு சொல்லுகிற அந்த ஐஸ்வர்யவான் சொல்லுகிறது யார் வென்றால் அதை தான் இப்போ பார்க்க போகிறோம். What James is saying, what he means about rich. Who's this rich? இந்த இவர் சொல்லுகிற ரிச் பர்சன் யார், இவர் இங்கே குறிப்பிடுகிற ரிச் பர்சன் யார் என்று நாம் பார்க்க போடுறோம். இந்த 4 பேர் தான் இவர் இங்கே குறிப்பிடுகிறதை பார்க்கணும். நீ கொஞ்சம் என்னது அடங்கிரு, நீ கொஞ்சம் பார்த்தேறேன் அப்படின்னு நம்ம பாஷையில் தான் சொல்கிறோம். ஜேம்ஸ் அப்படி தான் சொல்கிறேன், நீ ரொம்ப ஆடாதப்பா, ரொம்ப துள்ளாத, உனக்கு எல்லாம் இருக்குன்னு ரொம்ப துள்ளாத, கால் தரையில் இருக்கட்டும், ரொம்ப ஆடாத. அதான் நம்ம மலையில் சொல்லுவாங்களே, sepandai-pandai tupai melompat airnya jatuh ke dalam, jatuh di tanah juga lah. நான் வேறு மாதிரி சொல்கிறேன், sepandai-pandai tupai melompat airnya jatuh ke dalam longkang juga. ஸோ இது நம்ம புரிஞ்சு எவ்வளோக்கு எவ்வளவு இருக்கிறோமோ அவ்வளோக்கு அவ்வளோ நாம் தாழ்ந்து இருக்க வேண்டியது அவசியம் என்று இங்கே ஜேம்ஸ் சொல்லுகிறதை பார்க்கிறோம். Who's this rich person that James is mentioning here? யார் இந்த ஐஸ்வர்யவான்கள்? எல்லா ஐஸ்வர்யவான்கள் பற்றியும் பேசலை, ஆண்டவர் எல்லாத்துக்கும் நிறைய கொடுத்துருக்காரு. யார் இது? யாரை கொஞ்சம் அடங்கி இருக்க சொல்லுகிறார் என்று நாம் பார்த்தோம் என்றால், நீங்கள் ஜேம்ஸ் 2ஆம் அதிகாரம் வசனம் 6 நீங்கள் எடுத்துக்கொள்ளும்படியாக கேட்டுக்கொள்கிறேன். ப்ளீஸ் டர்ன் வித் மீ டு ஜேம்ஸ் சாப்டர் 2 verse 6. ஜேம்ஸ் சாப்டர் 2 verse 6, 6வது வசனத்தை நீங்கள் வாசித்தீங்கன்னா, பட் யூ ஹேவ் டிஸ்ஆனர் த புவர். Okay, number 1, who's this rich man said? இந்த பணக்காரர்கள் யாரை இவர் குறிப்பிடுகிறார் என்றால், யார் இந்த ஏழையை டிஸ்ஆனர் பண்ணுகிறார். டிஸ்ஆனர்னா மதிக்காம அவர்களை ஏவலமாக பார்க்கின்ற ரிச் பர்சன்ஸ். கொஞ்சம் அடங்குங்க அப்படின்னு சொல்லுகிறார். சரிங்களா? 2வது பார்த்தீங்கன்னா யார் இவர்கள் அப்படின்றா அதே வசனங்களை போட்டிருக்கு. இஸ் நாட் த ரிச் ஹூ ஆர் எக்ஸ்ப்ளாய்டிங் யூ. எக்ஸ்ப்ளாய்டிங்னா உங்களை தப்பான ஒரு காரியங்களில் அப்படியாக போட்டு நசுக்குன்ற ரிச் பர்சன்ஸ், அவரை குறித்து தான் நீங்கள் பேசுகிறார். 3வது பார்த்தீங்கன்னா என்றால், ஹூஸ் திஸ் ரிச் பர்சன்? நீங்கள் ரெவலேஷன் 2:9 வாசிக்கணும். நீங்கள் வெளிப்படுத்தின விசேஷம் 2ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தில் என்னன்னா, எந்த மாதிரி ரிச் பர்சன் தெரியுங்க? உலகத்தில் எனக்கு எல்லாம் இருக்குது, ஐ ஃபீல் தட் மணி இஸ் எவ்ரிதிங், எனக்கு எல்லாம் இருக்கிறது, நான் சர்வைவ் பண்ணிக்குவேன், ஐ வில் சஸ்டெயின், ஐ வில் சர்வைவ், எனக்கு எல்லாம் இருக்கிறது அப்படின்னு சொல்லுகிற ரிச் பர்சன். அடுத்தது, ஆல்வேஸ் இன்ஜஸ்டிஸ் டு த புவர். இந்த நிறைய இருக்கும், பார்த்தீங்கன்னா நிறைய இருக்கும், ஆனால் ஏழைகளுக்கு இறங்காத ஒரு மனசு, ஏழைகளுக்கு இறங்காது, ஒருவேளை ஏழைகளுக்கு இறங்கணும்னு சொல்லுகிற ஒரு பேர்டன் இல்லாத ஒரு மனசு தான்
இங்கே ஜேம்ஸ் குறிப்பிடுகிறதை சொல்லுகிறோம். கர்த்தரும் சொல்லுகிறார், நீ கொஞ்சம் அடங்கி இரு, ஏனென்றால் உன் காலம் எப்போ வேணாலும் சொயின்னு போயிடலாம் என்று நான் வருகிறேன். அதை நான் உங்களுக்கு விளக்கப்படுத்த விரும்புகிறேன். Who's that person is dishonors the poor, exploiting the poor and feels that money is everything. I no need God. எனக்கு வேண்டாம், என்னோட காடே வந்து கடவுள் தான், நான் அதை தான் நோக்கி ஓடி கொண்டிருக்கிறேன். கடவுள் இருந்தான்னா இல்லாட்டி என்ன, ஐ ஒன்லி மெயின் ஃபோக்கஸ் வந்து பணம் 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 பணம், எப்படி சம்பாதிக்கணும், என்ன செய்யணும், இந்த பணத்தை வச்சு என்ன செய்யணும், அதை வைத்து சிந்தித்து கொண்டே இருக்கிறது. லவ் ஆஃப் மணி, அதை வைத்து சிந்தித்து கொண்டு இருக்கிற ஒரு தன்மை இருக்கிறது. அப்படிப்பட்ட ஒரு நபரை தான் இங்கே ஜேம்ஸ் குறிப்பிடுகிறதை பார்க்கிறோம். த மீனிங் ஆஃப் ரிச். ஏன்னா அந்த காலத்தில் இப்படிப்பட்ட மக்கள் இருந்தாங்க. சம்பாத்தியம் எந்த ஒரு காரியத்தையும் இறங்க மாட்டாங்க, ஏழைகளுக்கு இறங்க மாட்டாங்க. அவங்களுக்கு தான் எல்லாம் போதும், எனக்கு ஸ்பிரிச்சுவல் லைஃப்பும் வேண்டாம், எனக்கு கடவுள் வேண்டாம், கடவுளுடைய காரியங்கள் எனக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லுகிற ஒரு தன்மை. அப்புறம் எக்ஸ்ப்ளாய்ட் புவர் பார்த்தீங்கன்னா, இந்த புவர் மேலே அட்வான்டேஜ் எடுத்துக்கிறது. தே ஆர் டேக்கிங் அட்வான்டேஜ் ஆஃப் த புவர். சரிங்களா, வேலை வாங்கிட்டு சம்பளம் கொடுக்கறது இல்லை. நீங்கள் பார்த்தீங்கன்னா தே வில் பிரிங் இட் இன்டு த கோர்ட். இந்த பணக்காரங்க என்ன செய்வாங்க, அவங்க பணம் இருக்குது, இந்த ஏழை மக்களுடைய ஸ்லேவ்ஸ் எல்லாத்தையும் கொண்டு போயிட்டு கோர்ட்டில் ப்ரொடியூஸ் பண்ணிடுவாங்க. அவங்க என்ன செய்வாங்க, பணம் இல்லாதவங்க என்ன செய்வாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையை பார்க்கின்றோம். திஸ் இஸ் த பேக்ரவுண்ட் தட்ஸ் ஹேப்பனிங் இன் புக் ஆஃப் ஜேம்ஸ். தெரியுங்களா. ஸோ இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் இருக்கும் பொழுது சொல்லுகிறார், அடக்கிவாசி, அப்படி தான் சொல்லுகிறார். ஸோ இதுதான் பாஷை, கொஞ்சம் அடங்கு, இருக்கிறத கொஞ்சம் தாழ்மையாவா அப்படின்னு சொல்லுகிற ஒரு தன்மையை நாம் பார்க்கின்றோம். ஸோ வாட் ஜேம்ஸ் இஸ் சேயிங், வாட் இஸ் ஜேம்ஸ் சேயிங்? ஒன் நம்பர் திங், ஜேம்ஸ் இஸ் நாட் condemning all the rich person. இல்லை, there is a rich person who is நான் அப்புறம் வருகிறேன்னு, they know what they are doing, they are followers of Christ. ஆண்டவர் நிறைய கொடுத்துருக்கிறார், நிறைய ஆசீர்வாதங்கள் கொடுத்துருக்கிறார். அவங்களுக்கு உண்மைத்துவத்துக்காக ஆண்டவர் அநேக ஆசீர்வாதங்களை கொடுத்துருக்கிறதை நாம் பார்க்கின்றோம். ஸோ தட்ஸ் வாட் ஜேம்ஸ் இஸ் சேயிங். நாட் ஆல் ரிச் பர்சன் காட் இஸ் கண்டெமிங். நோ, த ரிச் பர்சன் ஹூ ஆர் திஸ் 4 கேட்டகரிஸ், இந்த 4 கேட்டகரிஸில் இருக்கின்ற ரிச் பீப்புளை தான் கர்த்தர் இந்த வேலையிலும் கூட பேசி கொண்டிருக்கிறதை நாம் பார்க்கின்றோம். நம்ம பார்க்குறோம் தானே, இந்த அநேக வேலைகள் அப்படி தானே. ஏழை பார்த்தாக்கா நம்மளுக்கு ஏவலமான நினைக்கிற ஒரு தன்மை. சரிங்களா, அவங்க வேறு, நம்ம வேறு, அவங்க ஸ்டேட்டஸ் என்ன, நம்ம ஸ்டேட்டஸ் என்ன அப்படின்னு நினைக்கிற ஒரு சிந்தனை. அப்புறம் அவங்களையே நம்ம வந்து இன்ஜஸ்டிஸ் தான் நடத்துறது. அவங்களுக்கு கிடைக்க வேண்டிய உரிமைகள், அவங்க கிடைக்க வேண்டிய காரியங்கள் நம்ம தேசத்தில் நடக்குது தானே, நிறைய தேசங்களில் நடக்குது தானே, இன்னும் நடந்து கொண்டு இருக்க தானே. அப்படிப்பட்டவர்களுக்கு ஆண்டவர் சொல்லுகிற காரியமாக இருக்கிறது. வி மே கோ த்ரூ தட். நம்மளும் அந்த வேலையில் சூழ்நிலையில் கடந்து போயிருக்கலாம். சரிங்களா, இல்லை அந்த சூழ்நிலைகளை செய்து கொண்டு இருக்கலாம். கர்த்தர் இந்த வேலையில் நம்மளுக்கு ஒரு பாடத்தை கற்றுக் கொடுக்கிறார், நமக்கு ஒரு எச்சரிக்கையை கர்த்தர் கொடுக்கின்றவராக இருக்கிறார். அது ஐ ஆல்வேஸ் சே, all the things that God is speaking to us is not to condemn us. I really wants to tell you, all the things that God is speaking through His word, it is not to condemn us, it's to convict us. நம்மை ஆண்டவர் convictனா எனக்குள்ள ஒரு சூடு உண்டு பண்ண, ஒரு மாற்றத்தை உண்டு பண்ணுற ஒரே ஒரு நோக்கத்தில் தான் கர்த்தர் நம்மோடு கூட பேசி கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. Are we seeing the poor as அப்படின்னு பார்க்குறோமா? ஓ are we seeing அதர்வைஸ் இந்த வேறு விதமாக பார்க்குறோமா? இல்லை நம்ம ஏழை மக்கள் என்று சொல்லி அவர்களை ஒடுக்குகிறோமா? அப்படிப்பட்ட காரியங்களை கர்த்தர் வெறுக்கின்றார். நீங்கள் வேத வசனத்தில் பார்த்தீங்கன்னா அப்படிப்பட்ட காரியத்தை கர்த்தர் எதிர்க்கிறார், அப்படிப்பட்ட காரியத்தை கர்த்தர் வெறுக்கிறார், அப்படிப்பட்ட காரியத்தை கர்த்தர் எதிர்த்து நிற்கின்றார், அப்படிப்பட்டவர்களுக்கு கர்த்தர் எதிர்த்து நிற்கிறார் என்று நாம் வாசிக்கின்றோம். ஸோ இட்ஸ் அ வெரி 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 காஷன். ரொம்ப டேஞ்சரான ஒரு காரியமாக இருக்கிறது. அது அபாய சிந்தனை. டோன்ட் ட்ரெஸ்பாஸ் த, டோன்ட் டூ தட் அப்படின்னு சொல்லுகிற ஒரு அபாயமான ஒரு காரியமாக இருக்கிறது. ஸோ ஐ ஜஸ்ட் வாண்ட் டு டெல் யூ 2 things. 2 காரியங்களை உங்கள் மத்தியில் இந்த அடிப்படையில் பார்க்கும் பொழுது, இந்த ரிச் நீங்கள் வந்து அதே தாழ்மையில் இருக்க வேண்டும் என்று சொல்லும் பொழுது 2 சத்தியங்கள் இது மூலியமாக நாம் கற்றுக்கொள்ள முடியும். நான் பர்சனலாக கற்றுக்கொண்டது அதுதான் நான் நீங்கள் ஐ அப்படின்னு நான் போடுவேன். ஸோ அதை நீங்கள் புரிந்து கொள்ளும்படியாக நான் கேட்டுக்கொள்கிறேன். யூ ரைட் இட் டவுன் லைக் தட். ஐ மேக் இட் திஸ் பாயிண்ட் ஆஸ் யுவர் பர்சனல்.
இது ஐ என்று எழுதுவேன். வீன்னு சொன்னாக்கா அது எல்லாத்துக்கும் பொதுவாக இருக்கிற மாதிரி இல்லை. ஜஸ்ட் ரைட் இட். இஃப் யூ ஆர் ரைட்டிங் த மெசேஜ், யூ ஜஸ்ட் ரைட் ஐ மை செல்ஃப் அப்படின்னு எழுதிட்டிங்கன்னா இட் கம்ஸ் டு யூ பர்சனல். அது உங்களுக்கு ஒரு 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 பர்சனலாக இருக்கும் என்று நான் விசுவாசிக்கின்றேன். முதல் காரியம் என்ன கற்றுக்கொள்ள வேண்டும் என்றால், just remember this, you cannot impress God with I cannot impress God with my riches or my high position. நான் மறுபடியும் சொல்லுகிறேன், I cannot impress God with my riches or my high position. நான் எவ்வளவாக பணம் வைத்திருக்கலாம், நான் எவ்வளவோ செல்வத்தை வைத்திருக்கலாம், ஆனால் அதை வைத்து நான் கர்த்தரை இம்ப்ரெஸ் பண்ண முடியாது. Hallelujah, hallelujah. I just want to tell you, my richness or my high status means absolutely nothing to God. ஆண்டவர் என்னை அப்படி நீ என்ன வைத்திருக்கிற, எப்படி வைத்திருக்கிற, மெட்டீரியல்ஸ்லி எப்படி இருக்கிற அப்படின்னு பார்த்து நிதானித்து என்னை அக்செப்ட் பண்ணுகிற தேவன் இல்லை. ஸோ அவர் மணி, அவர் riches never ever impress God. ஹல்லேலூயா. நிறைய பேர் அப்படி தான் சொல்லுகிறோம், நம்ம காணிக்கை கொடுக்குறோம், கர்த்தர் இம்ப்ரெஸ் ஆகுறாரு அப்படின்னு. இல்லை, கொடுக்க வேண்டியது கடமை, நம்ம கொடுக்கணும். அது ஆனால் அது நாட் தட்ஸ் இம்ப்ரெஸிங் காட். நோ. That impress God is the heart of giving. The heart is matter to God. The person who are giving, the person in what motive is are giving, the person who is very important to God. Hallelujah. It is not the status is important, it is nothing to God. அது அவருக்கு nothing, அது nothing, அவருக்கு ஒன்றும் இல்லாதது. பணக்காரனுக்கு தனியாக, ஏழைக்கு தனியாக இல்லை. Just I write it there. The rich and the high have approach as nothing. He need to approach. இப்போ நாம் எல்லாரும் எப்படி அப்ரோச் பண்ண வேண்டும் என்றால், ஆண்டவரே என்னிடம் ஒன்றும் இல்லை, என்னிடத்தில் இருக்கிறது எல்லாம் உமக்கு சொந்தம், நான் வரும் பொழுது வெறுங்கையாக தான் வருகிறேன், இதெல்லாம் எனக்கு நீர் கொடுத்த ஒரு ஸ்டூவர்ட்ஷிப் தான், இந்த உலகத்தில் இருக்கிற வரைக்கும் எனக்கு கொடுத்த ஒரு பெரிய ஆசீர்வாதங்கள் இதுதான் ஆண்டவரே. இதை ஒரு நோக்கத்தோடு கர்த்தர் எனக்கு அதிகமாக கொடுத்திருக்கிறேன், ஒரு நோக்கத்தோடு கர்த்தர் இதை எனக்கு கொடுத்திருக்கிறேன் ஆண்டவரே. நான் வெறுமையான பாத்திரம், நான் வெறுமையாக உம்மிடத்தில் வருகிறேன், நான் ஒன்றுமில்லை, இதெல்லாம் நீர் கொடுத்த ஆசீர்வாதங்கள் என்று நான் அப்ரோச் பண்ணும்போது, லைக் அ லிட்டில் சைல்ட், லைக் அ சைல்ட் தட் I have nothing, I only depending on you Lord, this all is given by you, இதெல்லாம் கொடுத்தது நீங்க ஆண்டவரே அப்படின்னு தேங்க் பண்ணுகிற ஒரு உள்ளத்தோடு நாம் வர வேண்டும். Because with your money, with your position, you cannot impress God. Hallelujah, 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 amen. For God everybody is equal. Hallelujah. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா poor, அதை தான் அவர் சொல்ல வருகிறார். poor you take pride in what you are. அவங்க லோ எஸ்டேட்டில் இருக்கிறாங்க, அவங்க ஹைட்டில் இல்லை, அதுதான் அவங்களோட ஹைட்டு. ஸோ ரிச் you already go there, நீ மேலே இருக்கிற, நீ என்ன பண்ணு, கீழே வா. ஸோ what God is seeing here, rich and poor are not like this. Rich and poor are equal to God. அதுதான் இங்கே அவர் விளக்கப்படுத்துகிறதை பார்க்கின்றோம். He said you are equal. You cannot impress with your status, you cannot impress God with your money. That's for sure. Hallelujah, hallelujah. இப்போ நம்மக்கிட்ட இருக்கிறது எல்லாம் கர்த்தர் கொடுத்த ஈவு தாங்க. இப்போ நம்மக்கிட்ட இருக்கிற எல்லா காரியமும் கர்த்தர் நமக்கு கொடுத்த பெரிய பெரிய ஈவு தான். Hallelujah. That's I should understand. Hallelujah. I need to give glory and lift up my heart, say Lord, I am nothing, Lord, whatever I have it is not belongs to me. இப்போ நான் என்கிட்ட இருக்கிறது எதுவுமே எனக்கு சொந்தம் இல்லை ஆண்டவரே, எல்லாம் உமக்கு சொந்தம் அப்படின்னு. திஸ் ஒன் cannot impress you. இது என்னுடைய பணமோ கர்த்தரை வாங்க முடியாது, கர்த்தரை என் பக்கம் இழுத்து கொள்ள முடியாது, வாங்க முடியாது, ஒன்றும் செய்ய முடியாது. I cannot impress him. Second one, that love of money cannot imprint my life. பணத்தின் மேலே ஆசை, பதவி மேலே ஆசை, ஹை பொசிஷன் மேலே ஆசை என்னுடைய வாழ்க்கையை அது என்ன பண்ணாது, ஒரு சாப் குத்தாது. பணம் இருந்தால் தான் நல்ல வாழ்க்கைன்னு ஒரு சாப் இல்லைங்க, இல்லை. இட் இஸ் நாட், இட் கேனாட் இம்ப்ரீன் மை லைஃப், இட் கேனாட் ஹெல்ப் மை லைஃப், இட் கேனாட் இம்ப்ரீன் மை லைஃப். அது ஒரு டயர் ஒரு மண்ணில் இம்ப்ரீன் பண்ணும்போது இது. ஸோ மணி கேனாட் இம்ப்ரீன் மை லைஃப், மணி கேனாட். See, the Bible says,
நீங்கள் நன்றாக பார்த்தீங்கன்னா 1 திமோத்தேயு 6:6-10 நீங்கள் வாசிச்சிங்கன்னா அது போடப்பட்டிருக்கும். என்னவென்றால் பண ஆசை, நான் அதை இங்கே மறுபடியும் சொல்லுகிறேன், பணம் முக்கியம். ஓகே, மணி இஸ் இம்பார்ட்டன்ட், பட் லவ் ஆஃப் மணி, கிரீடி ஃபார் மணி, த மணி, அதே தான், அதே யோசனையோடு இருந்து வேற எதுவும் இல்லை, நான் காசு சம்பாதிக்கணும் அதே யோசனையோடு இருக்கிற அந்த வாஞ்ச தப்பு. மணி இம்பார்ட்டன்ட், பட் பணம் தான் எல்லாம் என்று இல்லை. மணி இஸ் வெரி 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 இம்பார்ட்டன்ட், பட் அதுதான் நம் வாழ்க்கையை தீர்மானிக்காது. அல்லேலூயா. இதை விட நிறைய காரியங்கள் இருக்கிறது. கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. சரிங்களா? ஸோ பண ஆசை எல்லாம் தீங்குக்கும் வேர். யூ see, ரிமெம்பர், ஆல் த ரூட் ஆஃப் ஈவல் எங்கே இருக்கிறதுனா பண ஆசையில் இருக்கிறது. லவ் ஆஃப் மணி, அதில் தான் எல்லா ரூட் ஆஃப் ஈவல் இருக்கிறது. அண்ட் ஜீசஸே, இயேசுவே சொல்கிறார், இட் இஸ் ஹார்ட் ஃபார் த ரிச் மேன் டு கோ இன்சைட் டு சுதந்திரித்து கொள்ளுகிறான் த இன்டர்னல் லைஃப். இட் இஸ் ஹார்ட் a person, rich man, to enter the kingdom of heaven. அப்போ என்ன சொல்கிறார்? இந்த ரிச் மேனும் நீங்கள் நன்றாக கான்டெக்ஸ்டில் பார்க்கணும். you have to see the context. எப்படிப்பட்ட ரிச் மேன்? who depends on his riches, who depend and said yes, enough, எனக்கு இது போதும், இதுதான் எனக்கு security. For so many people their security is money. No, I'm telling you, money. கண்ணதாசன் ஒரு பாட்டு சொல்லுவார், கைக்கு கை மாறும் பணமே, இதை கைப்பற்ற நினைக்குது மனமே. அது எது ஒரு உண்மை இருக்கிறதுன்னா, பணம் என்றைக்குமே கை மாறிக்கிட்டே தான் இருக்கும், நம்மக்கிட்டே இருக்காது. ஒரு நாள் இருக்கும், ஒரு நாள் இருக்காது. ஸோ இட் இஸ் எப்பொழுதும் இருந்து கொண்டே இருக்கும்னு சொல்ல முடியாது. எப்பயாச்சும் ஒரு நாள் மாற வாய்ப்புகள் உண்டு. மாறும், அது அழிந்து விடும், அழிந்து போகும், அழிந்து விடும். ஸோ இட் won't determine your life. there is another thing. அதான் ஒரு காரியம் ஆண்டு சொல்லுகிறாள், ஒருவன் இது உலகத்தையே ஆதாயப்படுத்திக்கணும் அப்படின்னா, இந்த உலகத்தையே ஆதாயப்படுத்திக்கொள்ளணும், தன்னுடைய ஜீவனை நஷ்டப்படுத்தின லாபம் என்ன? ஸோ ஐ ஜஸ்ட் வாண்ட் டு சே என்னென்னா, ஆண்டவர் சில பேருக்கு, நம்ம கவனமாக கேட்கும், சில பேருக்கு ஆண்டவர் நிறைய காரியங்களை கொடுத்திருக்கிறார் என்றால், எதுக்கென்றால் அதுக்கு ஒரு நோக்கம் இருக்கிறது. யூ மஸ்ட் நோ, அண்டர்ஸ்டாண்ட், காட் கிவ் யூ அ லாட் பிகாஸ் ஹி ஹேஸ் அ பர்பஸ். வாட் இஸ் த பர்பஸ் இஸ் to share your resources with the unfortunate people. யாருக்கெல்லாம் அந்த காரியங்கள் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறார்களோ அவர்களிடம் நம்மளுடைய ரிசோர்ஸஸ், நம்மளுடைய ரிச்சஸை பகிர்ந்து கொள்வதற்கு தான் கர்த்தர் நமக்கு அநேக ஆசீர்வாதங்களை கர்த்தர் அநேகருக்கு அதிகமாக கொடுத்திருக்கிற காரணமே அதுதான். தட் இஸ் த பர்பஸ். ஸோ யூ மஸ்ட் அண்டர்ஸ்டாண்ட் யுவர் பர்பஸ். வாட் இஸ் யுவர் பர்பஸ் ஆஃப் ரிச்சஸ்னஸ்? ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்திருக்கிற அதிகத்தில், ஏராளமானதில் என்ன காரணத்தோடு கொடுத்துருக்குறார்? அதை நான் கேட்டேன்னா என்ன காரணம்னு தெரியலையே அப்படி தான் நம்ம சொல்லுவோம். ஆனால் அது காரணம் என்ன தெரியுமா? ஆண்டவர் அதிகமாக கொடுத்திருக்கிறார் என்றால் அதிகமாக கொடுப்பதற்கு. Why God give you so much? It is to give to those who are need. அதுக்கு தான் ஆண்டவர் அநேக காரியங்களை நமக்கு கொடுத்திருக்கிறவராக இருக்கின்றார். நீங்கள் நன்றாக பார்த்தீங்க என்றால், அப்படிப்பட்டவர்களுடைய ரிச் மேன், அதாவது தன்னை தானே தாழ்த்தாதபடி, ஒரு நோக்கம் இல்லாதபடி, ஏன் கர்த்தர் எனக்கு இது கொடுத்துருக்கார் ஒரு நோக்கம் இல்லாதுன்னா எப்படி தெரியுமா ஆயிருமா? அவருடைய வாழ்க்கை அப்படியா காற்றுல அடித்து ஒரு வேர் இல்லாமல் அழகாக இருக்கின்ற, அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு பாருங்கள். பியூட்டி டிஸ்ட்ராய். பூ வந்து அழகான பூ, ஒரு ஃபீல்டில் அழகான பூ இருக்கான், அந்த அழகான பூவை போல தானே அது அழகாக ஆண்டவர் கொடுத்துருக்கிறார். அப்படின்னா ஹி இஸ் கிவிங் யூ அ பியூட்டிஃபுல் பிளெஸ்ஸிங். அழகாக இருக்கிறது, ஆனால் அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்கு ஒரு ப்ராப்பர் வேர் இல்லை. தண்ணி இல்லைனால தானே அது வந்து காஞ்சி போயிடும். அப்படி தானே போட்டிருக்கு, காஞ்சி போயிடும். சன் அடிக்குது, நிறைய காரியங்கள் அடிக்குது, ஆனால் எனக்கு ஒரு ப்ராப்பர் அண்டர்ஸ்டாண்டிங் இல்லாத பட்சத்தில், ஒரு நோக்கம் இல்லை, ஆண்டவர் என்ன தான் செய்கிறார் என்று அதை புரிந்து கொள்ளாதபடிக்கு என்ன நடக்குதுன்னா அந்த அழகும் சுக்கு நூறாக போயிருதான். யூ மஸ்ட் அண்டர்ஸ்டாண்ட் இன் தட் லைஃப். அதை இப்படியாக நாம் புரிந்து கொள்ள வேண்டியது அவசியமாக இருக்கிறது. ஸோ காட் ஹேஸ் கிவன் plenty because he wants to give to the needy. God give plenty
டு ஹெல்ப் த நீடி. அதுதான் இங்கே மிகப்பெரிய சத்தியமாக இருக்கிறது. அதனால் ரிச் பர்சன், ப்ளீஸ் ஹம்பிள் யுவர் செல்ஃப் wherever you are. Take pride. You have a purpose. God give his riches for a purpose. Think about that. Hallelujah. கர்த்தர் உங்களோடு கூட பேசியிருப்பார் என்று நான் விசுவாசிக்கிறேன். ஸோ என்ன சொல்ல வருகிறேன்? 2 things. You cannot impress God with your richness. And number 2, love of money or the money, greediness, money cannot imprint my life. நான் எல்லாம் ஆதாயப்படுத்தினாலும் என் ஜீவனை நஷ்டப்படுத்தினாலும் I must know my purpose of life. Money is not the purpose of life. There is ஆண்டவர் கொடுத்த ஆசீர்வாதத்தில் என்ன பர்பஸ் இருக்கிறது என்று பார்க்கும் பொழுது நம்மளுடைய கண்ணோட்டம் மாறும். ஜெபிப்போமா. கர்த்தாவே, இந்த வேளையிலும் எங்களோடு கூட பேசின கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம். கர்த்தர் இந்த நாளிலும் எங்களோடு கூட தெளிவாகவும் இந்த வேளையிலும் எங்களோடு கூட கர்த்தர் இடைப்பட்டதற்காக உமக்கு நன்றி. இந்த நாளிலும் கூட இந்த வசனங்களை நாங்கள் மறுபடியும் வாசிக்கும் பொழுது கர்த்தர் எங்களோடு கூட பேசும்படியாக உம்முடைய சமூகத்தில் நாங்கள் ஒப்பு கொடுக்கின்றோம். ஆண்டவரே, கேட்ட வசனங்கள் ஆண்டவரே எல்லாம் பணக்காரர்களை குறித்து நீர் கொண்டேன் பண்ணவில்லை. ஆண்டவரே, சில காரியங்களினாலே கர்த்தர் எங்களோடு கூட பேசி கொண்டிருப்பதற்காக நன்றி. அதை எங்களுக்கு தெளிவுபடுத்தினதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து எங்களோடு கூட இரும், தொடர்ந்து எங்களை வழி நடத்தும், காத்துக்கொள்ளும். எல்லாவற்றும் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். God bless you. Jesus loves you. Good night. Have a blessed day. Amen.